This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கா? அப்போ நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6 வோல்ட் பேட்டரியை வந்துட்டு எப்படி 12 வோல்ட் பேட்டரி சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட 2 6 வோல்ட் பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி வந்துட்டு சார்ஜ் ஆகலைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போது அந்த பேட்டரியை நம்ம அந்த ஃபேன்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்குறோம். இதோட ஏஹெச் பார்த்திங்கன்னா 4.5 ஏஹெச். 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேட்டரியோட மேக்ஸிமம் சார்ஜிங் கரண்ட் பார்த்திங்கன்னா 1.35 ஆம்ஸு. பேட்டரி டெர்மினலில் ப்ளஸ் மைனஸ் மார்க் பண்ணியிருக்குது. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வோல்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஒரு பேட்டரி 0.66 வோல்டேஜ் இருக்குது. இன்னொரு பேட்டரி 0.58 இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டரி சார்ஜரோட ஸ்பெசிஃபிகேஷன் இது. இன்புட் வோல்டேஜ் வந்துட்டு 110 to 240 வோல்ட் ஏசி, அவுட்புட் வந்துட்டு 13.8 வோல்ட் டிசி. நம்மக்கிட்ட இருக்கிற 2 பேட்டரியையும் சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டரியோட பாசிட்டிவை இன்னொரு பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போது சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிற 2 பேட்டரியோட வோல்டேஜும் பார்த்துக்கலாம். 1.1 வோல்டேஜ் இருக்குது. சீரிஸ் பண்ணியிருக்கிற பேட்டரியை பேட்டரி சார்ஜரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி சார்ஜரோட நெகட்டிவ் எண்டை ஒரு பேட்டரியோட நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் எண்டை இன்னொரு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேட்டரி சார்ஜ் போட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போது 2 பேட்டரிக்கான வோல்டேஜ் வந்துட்டு 7.8 வோல்ட் டிசி வந்திருக்கு. இண்டிவிஜுவல் பேட்டரியோட வோல்டேஜும் பார்த்துடலாம். ஒரு பேட்டரி வந்து 4.1 வோல்ட் இருக்குது. இன்னொரு பேட்டரி வந்துட்டு 3.6 வோல்ட் இருக்குது. மறுபடியும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வோல்டேஜ் செக் பண்ணுறேன். 2 பேட்டரியும் சேர்த்து 9.4 வோல்ட் இருக்குது. ஒரு பேட்டரி 5.3 இருக்குது. இன்னொரு பேட்டரி 4.0 இருக்குது. 2 பேட்டரியும் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறமா பேட்டரி சார்ஜர்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.